வாழ்த்து முதலே விஜய் பதவியேற்கும் போது புறக்கணிக்கப்பட்டதை தமிழ்நாட்டில் உள்ள உணர்வுள்ள அத்தனை பேரும் கண்டன குரல் எழுப்பினார்கள். அதற்கு அந்த அமைச்சரவையிலிருந்து அடுத்து திருத்திக் கொள்ளப்படும். திருத்திக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு இதுல என்ன காட்டுகிறதுன்னு சொன்னா இவர்கள் இப்படிதான் போவாங்க. இப்ப தமிழ்தாய் வாழ்த்து 3வது தரப்படுகிறது. தமிழ்நாடு எல்லாத்தையும் முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி 26 மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டு காலத்துல பொருளாதாரத்துல, கல்வியில, படிப்புல எல்லாத்திலும் முதல்ல இந்தியாவிலே அவுட்ஸ்டாண்டிங் மாநிலம் கொண்டாந்து நிறுத்தினாங்க. இப்ப தமிழ்தாய் வாழ்த்து 3வது இருக்கு. இன்னும் வருங்காலத்துல தமிழ்நாடு எல்லாமே கீழே போவோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன். அதனால தளபதி 5 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்துல டபுள் டிஜிட்டல் கொண்டு வந்து நிறுத்தினாரு. இது இவருடைய ஆட்சி காலத்துல எப்படி தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணித்து ஏற்படுதோ அதே கூட இதுவும் போடுன்ற பயமும் அச்சமும் என்னை போன்றவர்கள் ஏற்படுத்தும். சந்திச்சு சில கோரிக்கைகளை முன்வச்சிருக்காங்க. அதுல PM ஸ்ரீ தொடர்பான விஷயம் இது சாத்தியப்படுற விஷயங்களை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லி இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு மறைமுக சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில் வீசிக்க இடம் பெறுவீங்க அது அவ்வளவுதான். யார் இடம் பெற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. திமுக ஆனால் இடம்பெறாத அமைச்சரவை எவன் இருந்தால் எவன் போனாங்க என்ன அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. நன்றி சார்.